200 அந்த பர்ஸ் எல்லாம் எடுத்து காசு எல்லாம் நீ முடிக்கிறா 5 நாளைக்கு பிறகு வாழ்க்கை இருக்கு மறந்துடாத என்ன இரவைக்கு உங்களுக்கு சாப்பாடு சிப்ஸ் ஒன்லி. என்னடி இப்படி சொல்றா? ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா தான் பட்ஜெட். இது என்னமே அனுப்புவானே ஆஹா ஓகே. லவ் பண்ணுங்க மக்களே, கல்யாணம் கட்டுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். எங்களை மாதிரி நீங்களும் ஃபன் எடுக்கலாம். என்ன கூட்டிட்டு போங்க, நான் அழ போறேன். இல்ல ஏ கொஞ்சம் இரு, பயப்படாத. உனக்கு தெரிந்த நீச்சல் தெரியுமண்டு. சரி எனக்கு நீச்சல் தெரியும் தானே. நான் உன்னை வந்து விடுவேனா? நீ எனக்கு யாரு? வைஃப். ஐயோ நான் அவசரப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. நீ பயப்பட தேவல. சைடுக்கு போயிட்டு சைடுக்கு போறேன். நான் இங்க திருப்பி இருக்கேன். இன்றைக்கு எங்களோட ஹனிமூனுக்காக வந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா விலங்கும் ஹோஸ்டெல்லாம் வந்து முன்னுக்கு வந்துருக்கு பாருங்க. ஹோஸ்டெல்லாம் இருக்குது. ஆனால் ஹோஸ்டல்லாம் இவ்வளோ கேட்குறாங்கன்னு சொல்லி தெரியலை எனக்கு போகிறதுக்கு. பட் வந்து எங்களோட ஐடியா வந்து இந்த இருக்கிற லேக்கில் வந்து போட்டிங் வந்து போகிறதுனே, போட்டிங் போகிறது. ஓகே ஃபன், எப்படி ஃபன் பண்ணுறோம்னு சொல்லி காட்டுறோம். சில பேருக்கு கடுப்பாகவும் இருக்கும். நான் சொல்கிறது எனக்கு தானே. சரி சில பேர் கடுப்பாகுவாங்க, சில பேர் சந்தோஷப்படுவாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் முதல் இந்த கெப்பெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகி ஜாலியாக போகணும். இதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கினோம், க்ளவ்லாம் வாங்கினோம். ஆனால் இங்கே ஒருத்தர் க்ளவ் போடாதனால நம்ம க்ளவ் போட்டால் நோண்டி ஆயிடும். இல்லை நான் கீழே இறங்கி பார்த்தேன், அவ்வளோ குளிர் இல்லையா? இல்லை. ஓகே ஃபைன். இதுல இதான் பார்க்கிங். ஓ இது பார்க்கிங் ஸ்லாட். ஓகே. ஓகே, எனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் இருக்குடாப்பா. அதை நான் பார்த்துதான் உங்களை அதில் நிப்பாட்டிட்டு பார்த்தேன். உரைப்பு சாப்பாடு. என்னடா உரைப்பு ஒன்றுமே படலையே வாயிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சக்சஸ். ஓகே இறங்குவோம்னே. ஓகே கொஞ்சம் இருங்க, நான் வரேன். நீங்கள் முன்னுக்கு போங்க, நான் வரேன். நான் பேக்கை போட்டுக்கொள்ளுங்க, அதை இதுக்குள்ள போய் அதில் வைக்கிறேன். ஷூ வந்து நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு வரேன் தாங்க. ஷூவோட வார ஈஸி செல்லம். ஏன்னு சொன்னாங்க, பெடலிங் பண்ணும்போது கஷ்டமா இருக்கு. நீங்க அப்படி யோசிக்கிறீங்க, ஷூவோட தான் நல்லவா? ஓகே ஓகே, எனக்கு உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இப்படியே சொல்லித்தா ஷூவை கழட்டுறீங்களா? யா ஓகே. இங்கே அங்கெல்லாம் ஃபுல்லாக கடைடாப்பா. ஓ இதுக்குள்ள ஃபுல் கடை தாங்க. நான் சொன்ன அந்த லேக் இதுதான் போல தாங்க. நீங்க சொன்ன லேக் இதுதானா? லேக் இதுதான். அப்ப இதெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டே மாதிரி லூஸ் மாதிரி. அப்படியா? தெரியல தாங்க. ஒருவேளை இதுக்கு அங்க இருந்து வேற பெஸ்ட் ரூட் நம்ம காட்டிச்சோ தெரியல. ஓகே நீங்க போட்டுட்டீங்களா? மாத்திட்டீங்களா? கிரேல யா யூ வெரி குட். ஓகே திறந்துட்டால் நானும் திறக்க போகிறேன். பார்க்கிங் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல, பட் காட்டுறேன். அங்கே பாருங்க, அந்த பாத்து மாதிரி இருக்குது தானே, அதில் வந்து வடிவாக இருந்து நாங்களும் வந்து போட்டிங் போகலாம். வந்து அதில் எப்படி இருக்கு? யா ஓ நோ, காரை முன்னுக்கு போட்டான். இது எப்படிங்க? காரை முன்னுக்கு போட சொல்லிட்டாங்க. மைக் போட்டுட்டீங்களா? யா கனெக்ட் பண்ணிச்சு. பார்க் பண்ண மட்டும் பார்த்துட்டு இருந்துட்டு பார்க் பண்ணி முடிஞ்ச பிறகு पोटैटो चिप्स ओ क्या थे टेस्टी है हर एक कर देना. ओ सॉस दान तवा मीस कुडू वगैरह. हाँ हाँ
ஏக்குதான் என்ன மாதிரியாம்மா உரைப்பா இருக்குமா? சொல்லிட்டேன் இதை எப்படிங்க காசு எடுத்துட்டு வாங்க. இது என்ன எனக்கு இந்த இருக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் இது என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இருக்கு உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு வந்து மிஷினில் வச்சு தானே 200. அந்த பர்செல்லாம் எடுத்து காசுலாம் நீ முடிக்கிறா. 5 நாளைக்கு பிறகு வாழ்க்கை இருக்கு, மறந்துடாத என்ன. இரவைக்கு உங்களுக்கு சாப்பாடு சிப்ஸ் ஒன்லி. என்னடி இப்படி சொல்றா? ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா தான் பட்ஜெட். ஒரு நாளைக்கு உங்களோட 800 ரூபா பட்ஜெட் முடிஞ்சு 200. அதில் நான் போய் இது உங்களுக்கு வாங்கிட்டாரு. என்னடி இப்படி சொல்லி போட்டா? இங்க பாத்தீங்களா இப்பயே வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட தொடங்கிட்டாங்க. அந்த என்னோட வந்து கதைக்கிறாக்கள் வந்து சொல்றவங்க இந்த பொம்பளையில் தான் வந்து வீடை வந்து கட்டி எழுப்புவாங்க, பொம்பளையில் தான் வந்து வீட்டை வந்து இது செய்வாங்கன்னு சொல்லி அந்த வகையில் இப்பயே வந்து பட்ஜெட் பிளான் வந்து பண்ண தொடங்கிட்டா. ஓ சோஸ் தான். ஹரி தேங்க்யூ. ஆஹா பார்க்க ஆசையா இருக்கு. ஓ தேங்க்ஸ். ஓ வந்துட்டு சாவா கடிச்சு சாப்பிடுங்க. வா. இது வந்து ஹோஸ் இல்லை, இது வந்து கோவர கழுது சரியா? அதனால அதில் நம்ம ஏறி வந்து வேறு இல்லை. இப்போ எங்கே ப்ரைஸ் போட் ப்ரைஸ் கேதை ස්පීඩ් බෝට් එක තියෙනවා නෝමල් බෝට් එක තියෙනවා நார்மல் ඩක් වගේ ඩක් එක පැඩ්ලින් තියෙනවා පැඩලින් මේ ටිකේ විතරයි මොන බෝට් එක ගන්නවා නම් අපි ලේක් එක වටේම ෆුල් රවුන්ඩ් එක පැඩලින් බෝට් පැඩලින් එක 1000යි 10,000 1000 10,000 2% है नहीं time duration half an hour. මොටර් බෝට් එක යනවා නම් ඒක 2500 වෙන්නේ ලේක් එක වටේම රයිට් එක एक स्पीड बोट है क्या नहीं? ස්ලෝ බෝට් हाँ स्लो बोट එක पंदाक नहीं ये तो यांडे पुलवा स्पीड बोट है එන්නට එක බෝට් එක ෂෙයා කරලා එකයි යන්නේ हाँ हाँ जेस्की ये तो ये जेस्की रहना ही देंगे वहाँ ඒක දෙන්නට යන්න බෑ ओ एक බෝට් එක යන්න පුළුවන් ලොකු බෝට් එක යනවා डक्कर Paddling, paddling. डक्कर बोल रहे දෙන්නම යන පුළුවන් නේ. දෙන්න තනියෙන් යන්න දෙන්න අපේ කවුරුත් දෙන්නේ ආහා ඕකේ. सॉरी मटे डक देंगे ඩාඩි පාක් විතර ඉන්නවා බෝට් එකක් ආවට පස්සේ ආහා हाँ 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 मेरे ने असानी 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 कम விளக்கமில்ல அம்பூர் ஆள்றாப்ப அவர் இவ்வளோ வச்சுட்டு என்னதான் குடும்பத்தை இல்ல நடத்த இல்ல அங்க ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு அதான் நாங்க இங்கே போட்டா ஜக்கெட் தந்துட்டாங்க ஆ வெயிட்டிங் ஏரியா நீ இருங்க இல்ல இதுல இருங்க ஊத்த ஊத்த கீழே சரி அப்படித்தான் இருக்கு மினி நம்ம மலை அங்க பிரதேசத்துக்கு போலாம் வந்து அங்க போலாம் எக்ஸ்கியூஸ் மீ மலர்களை பறிக்க தடை செய்யப்பட்டுள்ளது பாத்தீங்களா உண்மையா நம்மட பிளான் வந்து இப்படி ஒரு பிளான் ஆனா கோட்ற பிளான் வந்து இப்படி பெருசு அதே மாதிரி நாங்க லொகேஷன்லாம் தேடி மேப்லாம் தேடி எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நான் பிஸா ஹட் வரும்போது தான் இது வந்தேன் கடைசியா நாங்க பிளான் பண்ணது சரியா குளிரா இருக்கு பீஸா ஹட்டுக்கு போயிட்டு பீஸா வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டு டிஸ்க்ல ஏதாவது ஒரு படத்தை போட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு படுப்போம் வந்து இந்த டாக்டர் தாங்க நீங்க விழுத்திட மாட்டீங்களே சி நான் எப்படா ஏறுற ரிஸ்க்குன்னு
வேண்டாமா? சின்ன பிள்ளையில ஓடுது வேண்டாமாண்டு ஜானி. பயமா இருக்குதாங்க. அந்த இருக்கு தானே மரம் மாதிரி அதுல காலை வச்சு ஏறலாம். இந்தா இந்தா இறங்குறாங்க. லவ் பண்ணுங்க மக்களே, கல்யாணம் கட்டுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். எங்களை மாதிரி நீங்களும் ஃபன் எடுக்கலாம். இப்ப கொஞ்சத்துக்கு உனக்கு தான் சொன்னீங்க, எல்லாரும் கதை சொன்னாங்க, நான் கேட்கல, கல்யாணம் முடிச்சுட்டேன், பாடுபடுறேன்னு. 2வது நாளே வாழ்க்கை இருக்குது, அதானே இருக்கிற விஷயம். போடுங்களேன் அதை ஜாக்கெட்டை. எப்படிங்க இது எப்படி? அதாவது 1/2 ஓடுறதுக்கு ஒரு போட்டுக்கு வந்து 1000 ரூபா எடுக்கிறாங்க. 1/2 ஓகேண்ணே, ஒரு ஜஸ்ட் ஃபன். கெட் ரெடி டு அட்வென்ச்சர். யா ஐ ஓகே. யா கொஞ்சம் நர்வஸ், பயப்பட்டா இருக்கு. கரெக்டா வாங்க அதால போ. ஒரு ஆள் அசானி முன்னுக்கு இதெல்லாம் வேற அப்புறம் இந்த வாத்துல நம்மளே வாத்து மாதிரி இருக்கோம்னு நினைக்கிறீங்க. பார்த்து இறக்குங்க ஐயா. இதுல அவள் ஏறின இவரே நான் அங்கால ஏறும். ஓ இல்ல இல்ல இறங்குங்க இறங்குங்க, ஒரு வச்சு இல்லை பிடிச்சி இறங்குங்க. என்னது பயப்படுற? அப்படி உட்காருங்க. அதுல போகுது. இத கழட்டிட்டு நான் உள்ள போயிட்டு இதை போடவா? பயப்படுறாள். இல்ல இல்ல, இதுதான் பிரச்சனை. எது பிரச்சனை? மற்ற சைடுக்கு மாறுங்கப்பா. ஐயா வேணாவே டைம் முடிய கூப்பிடுங்க தானே. சரி வச்சுக்கணும் தாங்க, அப்படியே எடுங்க. அதானே அதை கழட்டிட்டு வாங்க. இல்ல இல்ல ஏறுறாங்க. புஞ்சாதி பேச்சை கேட்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த விஷயத்துல கேட்கக்கூடாது. தங்கம் சத்தியமா அட்வென்ச்சரா முக்கதையா? ஓ ஓ சரி பாலத்துட்டு சரி. இது என்னடா பை? அடியே காலால நோவுடி கால். நாங்க வந்துட்டோமோ போவோமா திரும்ப? பயமா இருக்கு. என்ன எப்படி பயப்படுறா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இங்க சத்தியமா தண்ணி தண்ணி என்ன கூட்டிட்டு போங்க, நான் அழ போறேன். இல்ல இல்ல நான் இப்படி இருக்க முடியும் நினைக்கல. தாங்க ஏ கொஞ்சம் இரு, பயப்படாத. உனக்கு தெரிந்த நீச்சல் தெரியுமண்டு. சரி எனக்கு நீச்சல் தெரியும் தானே. நான் உன்னை வந்து விடுவேனா? நீ எனக்கு யாரு? வைஃப். அப்ப நான் உன்னை வந்து விடுவேனா? விட மாட்டேன். எல்லாத்தையும் தாண்டி நமக்கு யார் இருக்கா? ஐயோ கதைக்கிற டைம்ல ஜீசஸ் இருக்கு. இது எப்படி ஓடுற? காலை எப்படி பெடல் பண்ணி நேரா பெடல் பண்ணி நேரா போ. ஆனா இது நினைக்கிற மாதிரி இல்ல. அதாவது கால் வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி மிதிக்கணும் மக்களே. இந்த ஃபுல்லா இப்படி மிதிக்கணும். மிதிக்க தான் ஓடுது. சரியா? இதுதான் இதுல விசேஷம். அங்க கொண்டு போயிட்டே நடக்க விடுறீங்க. இல்ல இல்ல என்ன அங்க போகுது? ஏஞ்சி போனடி போட்டோட போகுதானடி. திருப்புங்க அங்க அங்க. சரி கொஞ்சம் மிதிக்கிற நிப்பாட்டிங்கன்னு சொன்னா போட் வந்து மூவ் ஆகாது. சரியா? ஐயோ நான் அவசரப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க.
இந்த வீடியோ ஒரு 1 மில்லியன் வியூஸ் நடுக்கடல்ல கப்பலை இறக்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலித்தா வெல்ல முடியுமா? பாருங்க, அவையும் ஒரு பொம்பளை பிள்ளையான எப்படி ஓடி போறான்னு பாருங்க. நீங்க அடுத்தது ஒரு அட்வென்ச்சர் போய வந்து கல்யாணம் முடிச்சு போட்டு இப்படி பயப்படலாமா? என்ன நீங்க எங்கேயாவது கொண்டு விடுங்க, எனக்கு இது தண்ணி கொஞ்சம் பயம். நீ காலை விட்டுட்டு இருக்க, நான் மிதிக்கிறேன். ஐயோ, நான் ஓடுறேன், இந்த ஓடிக்கொண்டு நான் தானே திருப்புறேன் இந்த இத போட்டு. சரி நான் செய்வேன். நீ திருப்ப தேவல, நீ மிதி. இப்ப நாங்க திருப்புறோம், கார் மாதிரி திரும்புது. விளங்கயா? அவங்களுக்கு பின்ன போகணும். சரியா? நாங்க பெண்ண ஈரோம் அங்க போறோம். கால் நோவுது. கால் நோவுனா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு. சாப்பாடு வாங்கிட்டு வந்தா சாப்பிட்டு இருக்கலாமே. பீனட்ஸ் இருக்கு. எங்க இருக்கு? இங்க பாரு மக்கள் எப்படி இருக்குன்னு. அட்வென்ச்சர் போகணும்ன்றார், தண்ணிக்குள்ள போட்ல போகணும்ன்றார். சுத்துங்க பெடல் பண்ணுங்க போகுதுங்க. அப்ப நான் சொல்றேன்ல, நீ வாழ்க்கையில செய்வியா? என்னோட சண்டை பிடிக்க மாட்டியே? பிடிக்கிறதே இல்லையே சண்டை. தங்கம் போவே ஏண்டி பதறா? சும்மா நோமல ஏறண்டி. தங்கம், எனக்கு இது நம்ம விழுந்துருவோம் பயமா இருக்குதாங்க. ஏன் பயப்படுறா? எப்படி விழுவீங்க? இது போட்ராப்பா. போட்ல எப்படி விழுவீங்க? கவுண்டு தானே. எப்படி கவலும்? சரி அங்க போயிட்டு வரோம் வாங்க. இது இங்க வேற எங்க? நீங்க ஸ்பீடா மிதிக்கிறதுல மெதுவா மிதிங்க. மெதுவா போ. இங்க பாருங்க. இல்ல அது ஒண்ணும் செய்யாது. இப்ப நேரா தண்ணி இருக்கு. நேரத்தை விட நம்ம அப்படி டர்ன் பண்ணோம். அவங்களுக்கு நீ போ. ஓகே, டர்ன் பண்ணிட்டேன். ரைட், இப்போ ஓகே. இப்போ பைம் ஓகே. அடி எதுவுமே நடந்தாலும் நான் தண்ணிக்குள்ள வாங்கி அண்டர் வாட்டர் டைவிங் போய் உன்னை இழுத்துட்டு வருவாண்டி வெளியாலே. உன்னை விடுவானா அடி? கல்யாணம் கட்டி 2 நாள் தானே அடி. ஒரு 10 நாள் ஆயினா என்ன செய்வீங்க? 10 நாள் ஆனா விட்டுருவேன், செத்து போண்டு. இப்ப ஓகே. இப்ப பயம் குறைஞ்சிட்டு. அதான் எல்லா விஷயமும் இப்படித்தான், பழகு மட்டும்தான் எல்லாம். நல்லதான் இருக்கு. நீங்க இப்ப பாருங்க, இப்ப இயலாதா? நிப்பாட்டுங்க. அப்படி நிக்கும். சரியா? அதுல பாட்டுல அது நிக்கும். இது தாழ போறதும் இல்ல. சரியா? ஓகே, நான் வீடியோ பண்ணவா? இப்ப வைப்புக்கு வந்துட்டா. இல்ல நீங்க சொன்னது எனக்கு இப்பதான் விளங்குது. இப்ப கை ஃப்ரீஸ் ஆகுது. நம்ம அந்த கிளவுஸ் கொண்டு வந்திருக்கலாம். சரி நம்ம டர்ன் பண்ணுங்க. ஏன் நாங்க போட்டுமே, நமக்கு என்ன வந்துச்சு? இப்ப விழ மாட்டேமா? எப்படி இது விழ மட்டும் சொல்லுங்களேன், லாஜிக்கா சொல்லுங்களேன் எனக்கு. அசானியா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து படிச்சாக்குறோம், ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா எங்களுக்கு விளங்கணும். இது எப்படி விழும்? சில ஒவ்வொருத்தருக்கு ஒரு பயம் இருக்கிற மாதிரி. எனக்கு இது கொஞ்சம் பயந்துங்க தண்ணிக்குள்ள ப்ளீஸ். சரி, இங்க அங்க கேம்பிங் டென்ட் எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க. கொஞ்சம் இருடி, நீ மட்டும் மிதிக்காத. எங்கால போறோம்? அங்க நடுக்கு போயிட்டு அப்படி சுத்திட்டு வரும். அப்படி இருக்கு. அவங்க போட்ல போறாங்க. ரிலாக்ஸா இருந்து மீதி டென்ஷன் ஆகாது. நார்மலா 1 2 3 1 2 3 1 2 3. இப்ப எங்களோட டைம் முடியா அவர் வந்து விசில் அடிப்பார். அவர்கிட்ட போனாரு விளையாட்டு உனக்கு. செல்லம், நீ செத்து போனா பிரச்சனை இல்ல. என்ன நம்பி எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க தெரியுமா உனக்கு? இவ நான் செத்து போனாலும் நீங்க ஆழத்துக்கு போற மாதிரி இருக்குதாங்க. நம்ம ஆழம டைம் அடிப்பே. முதல்ல ஒரு இடி. ஐயோ, நீங்க நான் சொல்லலையா, ஒரு மனுஷனை கொண்டு பயம் பண்ணா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அங்க கொண்டு போய் நிக்க போறீங்களா? அப்படியே போயிட்டு திருப்பி எடுத்துட்டு வரும். நாம நேரா தான் ஓடுறோம். சரியா? ஆனா நல்ல எக்ஸசைஸ். சும்மா திண்டு வீட்டை கிடக்காம. ₹1000 இது ஜஸ்ட் ஃபன் தானே. பேட்டிக்ரோல இருக்குது. பேட்டிக்ரோல இருந்தே இப்ப இல்ல.
ஏன் விட்டுட்டுமா கொஞ்சம் ரெஸ்டா இருப்போமே. மிதிக்கிறேன்னா சொல்லிட்டு மிதி. பேட்டிக்லோல வந்துட்டாங்க. அந்த நம்மளோட அக்கா வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பெடல் இருக்கா? ஓ இந்த பெடலிங் இருக்கு, காந்தி பார்க்ல இருக்கு. கையை போட்டு பாரு தண்ணிக்குள்ள. இல்ல இல்ல ஏ கையை விட்டு பாருண்டி இப்படி இது என்னப்பா கேஸ்ரா வாப்பா இருக்கு தண்ணி சூப்பரா இருக்கா? எப்படி ஃபீல் பண்ற இந்த கலையா கட்டுனதுல இருந்து? இப்போ பயமா ஃபீல் பண்ற. பயங்கரமா இருக்கா? அட்வென்ச்சர் பிடிச்சிருக்கா? அங்க பாரு அதுல முதல்ல ஒரு தாங்க நம்ம அங்க கிட்ட போய்டும் இங்கலாம். ஓகே அப்ப ரிவர்ஸ் இப்படி. ஓகே வர நான் பெரிய பாரு பாருங்க. வெயிட் இது கால் வந்துச்சு. சரி டர்ன். ஓகே ஓ டர்ன். சரி நீ பயப்பட தேவையில்ல. நான் சைடுக்கு போறேன். நான் இங்க திருப்பி இருக்கேன். ஓ பயப்படுறாள் மரமல் அம்பருது அம்மண்டு. நான் விட மாட்டேன்டி. ஓகே இனி சரி எனக்கு இந்த நீர் போட் வருது. ஓகே நிப்பாடுங்க அவங்க போகட்டும். நீர் கொண்டு போங்க கொஞ்சம் இருங்க அவங்க போகட்டும். ஏன்னா அலை வந்து நம்மள இது செய்ய விடாது. அவங்க போகட்டும் அதுல. என்ஜாய் யுவர் லைஃப். சரி நம்ம இப்படி திரும்புங்க. டைம் எத்தனை மணி பே? 5:30 நாங்க என்ன செய்யறோம்? நடுக்கடல இருக்க. இல்லடி முழிச்சு போய் பாக்கா. ஏண்டி முழிச்சுடா? ஏன் கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு. அந்த கிட்ட நின்று அதுல இப்படி போயிட்டு வரும். எத்தனை மணி எடுத்தாமா போட்? half an hour டைம் இருக்கு. யாரு கால்? அஸ்ரீலா? இல்ல என்ன போன்லாம் கால் வருது. அது போன் எடுக்கிறதுக்கு பயமானே பிரச்சனை விழுந்துட்டாலும். இவங்கெல்லாம் போறாங்க என்ஜின் போட்ல. இது இந்த போட்ல போறதுக்கு 2500 சொன்னவங்க. அதாவது ஃபுல்லா அப்படி சுத்தி ஃபுல் உலகத்தையும் சுத்தி வந்து காட்டுவாங்களாம். ஆனா நமக்கு அது தேவையில்லை. வீட்டாக்களோட ஃபேமிலியோட வந்தா அப்படி என்ஜாய் பண்ணலாம். ஓகே இப்போ நாங்க மிதிக்க போறோம். ஹலோ அந்த ஹோட்டல் காட்டுறோம் ஜூம் பண்ணி. எவ்வளோ பெரிய பில்டிங்கண்ணே. நமக்கு ஒரு 2 ரூமும் ஒரு ஹோலும் கட்டுறதுக்கே காசு இல்லாமல் இருக்கு. இங்கே வந்து அப்படி கட்டி வச்சிருக்காங்க ஏதோ அந்த பில்டிங் பாக்ஸ் மாதிரி. அப்படி கொஞ்சம் நீங்க கதைங்க நான் வாரேன். என்ன எப்படிங்க? நான் ஒரு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வருவேன். அதை போயிட்டு இறங்கிட்டு பண்ணுவோம். நடுக்கடலில் வச்சு அடிச்சு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ற கல்யாண காசா? மெதுவா ரிலாக்ஸ். ஹலோ அண்ணா. ஓம் அண்ணா நான் இப்போ ஒரு அவசரமா இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு half an hour பண்ணி விடுறேன்னா? ஓகே ஓகே அண்ணா ஓகே நான் பண்ணி சரி இப்போ பண்ணிடுறேன். ஓகே அவருக்கு இருக்கா என்ன அவசரமாமா? யாரு அந்த ஹோட்டல் அண்ணா மத்திய கல்யாணம் முடிச்சுட்டு நாங்க ஃபன் எடுக்க வந்துட்டோம். ஒருத்தருக்கு இன்னும் காசு போடல. இதுல 2 உங்களோட டிரான்சாக்ஷன் வேலையை முடிங்க. ஓகே மக்களே நாங்க எப்படி இருக்கிறோம், நாங்க எப்படி ஃபன் பண்றோம். நானும் இவளும் வந்து சும்மா நோமலாக வந்து இப்படிதான் வந்து பேசுவோம், இப்படிதான் கதைப்போம். ஸோ நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க என்னடா மகன் ஒரு வைஃபோட நீ வந்து இப்படி பேசலாமா, ஒரு வைஃபோட நீ இப்படி கதைக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் நீ வந்து கதைக்கிறதுக்கு வருவீங்க. நாங்கள் அப்படி தான் என்ன வைஃப்ன்றதை தாண்டி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் நாங்கள் பழகிறது. அவ்வளோ என்னோட அப்படி தான் பழகிறது. நாங்கள் இப்படித்தான் ஒரு இதே மாதிரி லைஃப் எப்பயும் கொண்டு போகணும். இதே ஹாப்பினஸ் இதே சந்தோஷம் வந்து எங்களுக்கு வந்து இருக்கணும். என்னால் முடிந்த அளவு
இவ்வளோ நான் எப்படி நான் வந்து ஹாப்பியா வச்சிருப்பேன். அது எனக்கு தெரியும் தங்கம். நீங்க அதை பிலீவ் பண்றீங்களா? யா தங்கம், நான் சொன்னேன் தானே தங்கம். இப்ப நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன்டா தங்கம், எனக்கு இது வேணும்னு சொன்னேன்டா. அன்றைக்கு உங்களுக்கு வாங்கி தெரியல ரெண்டாலும். இப்ப நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த விஷயத்த நம்ம பார்க்கும்போது உடனே நீங்க வாங்கி தருவீங்க. அதுதான் லவ். அது உண்மைதான். எப்படி நான் இப்ப ரிலாக்ஸா இருக்கேன் அதாங்க. இப்ப ரிலாக்ஸா இருக்கீங்க. என்ன பத்தி கொஞ்சம் பெருமையா 2-3 வசனம் சொல்லுங்களேன். பேட்டி பேசி அத நீங்க கேட்க கூடாதுங்க. அத நான் உங்கள்ட்ட சொல்றேன் தங்க. நான் வந்து இது நம்ம எழுதிங்க போய் மாதிரி ஒரு நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்ப நான் வந்து ஜஸ்ட் என்ன சொல்லலாம், உங்களை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒரு விஷயம், சரியா? ஒரு நாளைக்கு உண்டு. சரியா? ஒவ்வொரு வீடியோலயும் ஒரு நல்ல விஷயம், ஒவ்வொரு வீடியோலயும் ஒரு நல்ல விஷயம். ரைட்? எனக்கு உங்களை பிடிச்சதுக்கு ஒரு ரீசன் வந்து சொல்றேன். ஓகே. என்னன்னு சொன்னால், நீங்க போய் நான் வந்து அந்த வெட்டிங்ல வந்து யாரு போய் சொல்றேன்றது டைம் நான் உங்களோட ஷூ தானே தூக்கினேன், ஞாபகம்? நீங்க தான் போய் சொல்லுவீங்கன்னு சொல்லி. ஆனா நீங்க போய் சொன்னாலும் நெக்ஸ்ட் செகண்டே நீங்க மாட்டிடுவீங்க தாங்க. உங்களுக்கு போய் மெயின்டைன் பண்ண தெரியும். அதுதான் மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வடிவ பக்காவா மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு பொய்ய மெயின்டைன் பண்ண தெரியாது இல்ல. நீங்க என்ன செய்வீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட்ல மாட்டிடுவீங்க. அதான் உங்களுக்கு சரியா? அவ எனக்கு என்னண்டா, நீங்க போய் சொன்னாலும் நெக்ஸ்ட் செகண்ட் வந்து உண்மையா சொல்லிடுவீங்க. இதான் நடந்தது என்று சொல்லுவீங்க. அடுத்தது வந்து எனக்கு 100% நம்பிக்கை இருக்கேன்னு சொன்னா, இன்னொரு கேர்ளுக்காக நீங்க என்னைய வந்து சீட் பண்ண மாட்டீங்க. கேட்டுக்கொள்ளுங்க மகளே, கேட்டுக்கொள்ளுங்க. திரும்பி ஒன்ஸ் மோர். இன்னொரு கேர்ளுக்காக பாய் ஹேவ் a nice day bye. அவங்கள இந்த வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கை காட்டுறாங்க. ஒரு நாள் பாய் ஹாட்ன்றதுக்காக நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இன்னொரு கேர்ளுக்காக நீங்க என்ன சீட் பண்ண மாட்டீங்கன்றது எனக்கு 100% தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப அதனால என்னதான் இவங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கிறாங்க, எல்லாரும் என்னதான் உங்களை படி பிள்ளையா சொன்னாலோ அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னாலோ நான் அந்த கதை எழுதி நான் வந்து கேட்கல. தேங்க்யூ. என்னை பத்தி இவ்வளவு புரிஞ்சு வச்சு கொண்டிருக்கு, நன்றி. அவ தேங்க்யூ வடியா சொல்லுங்க. தேங்க்யூ அசானியா. நீங்க முதல்ல அசானியான்னு சொல்லுங்க. அஷானியா அது எனக்கு வாயில வருது இல்லையா? அஷானியா சொல்லுங்க. அசானியா. இப்ப கொமன் அடிப்பாங்க, பொஞ்சாதியில பேர் ஒழுங்கா சொல்ல தெரியாது உனக்கு இல்ல என்னதுக்குடா பொஞ்சாதி எப்படி. ஆனா எங்களுக்கு கல்யாணம் கட்ட ஃபீலிங்கே இல்ல கைஸ். அதெல்லாம் ஜோர்ஜி இன்னைக்கும் கேட்டேன். தங்க நம்ம வெட்டிங் பண்ணிட்டேன், அந்த ஃபீலிங் ஏதாவது உங்களுக்கு இருக்கா சொல்லி. சத்தியமா இல்லைண்ணே. இவ்வளவு நாள் டேடாக்கு பயத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தான். டேடா கால் பண்ணுவேன், எப்ப கால் பண்றாரோ வந்து பயத்துல இருந்தது. இப்ப கேக் வைக்க ஒருத்தரும் இல்ல, ஒரு ஃப்ரீ பேர்டா வந்து இருக்கக்குள்ள சந்தோஷமா இருக்கா. நான் ஒரு பக்கம் இன்னொரு யோசனை என்னன்னா, ஏன் இவங்க யாருமே கால் பண்றாங்கல்ல, ஏன் எங்களை எங்க நிக்கிறாங்கன்னு சொல்லி கேக்குறாங்கன்ற ஒரு இதுவும் இருக்கா கவலை இல்ல, ஒரு யோசனை. இன்னைக்கு காலையில எனக்கு சித்தி கால் பண்ணி கேட்டா, அஷானி நீ ஃப்ரீயா ஃபீல் பண்றியாண்டி. நான் சொன்னோம் சித்தி ஃபீல் பண்றேன் சித்தி அப்படின்னு சொல்லி. வரட்டாமா கூடுதாடா சொல்லு, கொஞ்சம் லேட் ஆகி தான் வருவேன், டயர்டா இருக்கு. நாங்க அந்த டக்ஸுக்கு பக்கத்துல காசு கொடுத்துட்டீங்களா? இல்ல அப்ப இப்படி எடுக்கும் மட்டளப்புக்கு நல்லா கால் செத்துரும், கால் செத்துரும். ஒரு பாட்டு நோடிங்களேன். எங்க அங்கயா? அந்த டக்ஸுக்கு பக்கத்துல. அங்க எங்க சொல்ல முடியும்? டக்குக்கு பக்கத்துல. ஓகே. ஓ என்ன ஜஸ்கி ஓடணும்னு சொல்லி ஆசை. ஆனா ஒரு நாளைக்கு ஓடுவோமா? பாசிகோல் ஓடுவோமா? பாசிகோல் எவ்வளவு தெரியுமா? 22,500 ரூபா. இங்க 2,500 சொல்றாங்க. 2,500 தேசிய பணம் என்னன்னு சொன்னோம். சரி தேசிய மறந்துட்டு 4,500 சம்திங் மேபி. தேசிய பணம் இல்ல, தேதாஸ் பன்சியே. தேசிய பணம் சொன்னா 250 ரூபாடி. ஓமா அங்க அங்க இங்க இல்ல, அங்க பாரோடி பழக்கத்துல ஈஸியா இருக்கு நம்மளுக்கு. இப்ப
இப்போ வந்து சரியான முறையில அங்க கொண்டு நிப்பாட்டணும். பார்க் பண்ணுவீங்களா? மிதிக்காங்க, டேர்ன் பண்ணும். மிதிக்காங்க, டேர்ன் பண்ணும். நீங்க மிதிக்கிறீங்களா? இப்போ மிதி. எப்படி தாங்க பெர்ஃபெக்ட் பார்க்கிங் கொண்டு போறீங்க? எத்தனை கார் ஓடி இருப்போம். ஹை கிளாஸ் பாரு. ஓகே இருக்கா? ஓகே ஓகே. பிரேக் தான் இல்லை, சாரி. ஓ அரே தேங்க்யூ. சரி இறங்கு. இறங்குறதும் கிளாஸ் மேலே கழிச்சுட்டு தான் இறங்க. வந்த வேலை முடிஞ்சு. காசு கொடுக்க மூடிடுவோமா? காசு தான் ஓடிங்கன்னு சொன்னா அவளை தூக்கி வச்சு தலைவில் அவுத்துவா. கவனண்டி. ஓகே. இந்த பேக் பாரு. அதான் நடுங்க. வாங்க கொஞ்சம் ரைட் வா. ஓகே. இப்போ 4 தான் இப்போ சரி தெரியா போட். போட் தாங்குது நம்மளோட வெயிட் இவனே. கவனம் தங்கைதான். ஓகே ஓகே. மைக்கெல்லாம் இருக்கா? மைக் இருக்கு. போங்க அப்படி தள்ளி. க்ளோஸ்டா? பேமெண்ட் ஐயே க்ளோஸ் டே ஓகேமே. எல்லாம் மூடியா சாணி? டைம் வராய். ஏன் தெரியுமா மூடி? இங்க காட்டுங்களேன். இதுக்கு பிறகு ஒன்றும் செய்யல. ஏண்டா பனி வந்துடும், அதனால எல்லாம் மூடி. சரி பே பண்ணணும். பே பண்ணு. கீதையே கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து பே பண்ணணும்னு சொன்னால் இதில் வேலை கீதையே 1000 அது என்னது பூசாக ஆகட்டு. தேங்க்யூ. ரைட், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய பேட்டி பாய்ஸ். என்னுடைய பேர் ஜோய், இவருடைய பேர் வந்து அசானியா. அடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய் மக்களே. பாய் பாய் பாய்.